வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். நிஃப்டி இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதும், நாளைக்கு நிஃப்டி என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகும், என்னென்ன லெவல்ஸ் வரைக்கும் ரீச் ஆகலாம். நாளைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ எக்ஸ்பைரியோட லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல என்ன பார்த்துருந்தோம்னா, நிஃப்டி ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் ஜோன்ல சேனல் பேட்டர்ல சப்போர்ட் ஜோன்ல தான் நிஃப்டி இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நிஃப்டில அப்படிங்கிறது தான் பார்த்துருந்தோம். ஓகே, எந்த நெகட்டிவ் நியூஸும் இல்லாத வரைக்கும். பட் ஆனால் இன்னைக்கு ஆயில் பிரைசஸோட இன்க்ரீஸ் 90 கிட்ட $90 இருந்து 115 $120 வரைக்கும் ஆயில் பிரைஸ் வந்து டச் ஆயிருக்கு. அந்த ஆயில் பிரைஸோட எஸ்கலேஷன் ஃப்ரைடேல ஒரு 16% மூவ், இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25% மூவ் நினைக்கிறேன். இந்த பெரிய அப் ட்ரெண்ட் வந்து ஆயில் பிரைஸோட இன்க்ரீஸ் வந்து குளோபல் மார்க்கெட்லயும் பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. நம்மளோட இந்தியன் மார்க்கெட்லயும் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. மார்னிங் ஓப்பனிங் 800 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, பட் ஸ்டில் நம்மளோட டெக்னிக்கலை பேஸ் பண்ணி நம்மளோட வியூ பாசிட்டிவா தான் இருந்துச்சு. கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தா கூட நிஃப்டி தொடர்ந்து அப் ட்ரெண்ட் கொடுத்து மேல போகலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்திருந்தோம். ஓகே, ஸோ சப்போர்ட் 23,650லையும் அடுத்தடுத்த லெவல்ஸ் 26,950, 120, 230 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது தான் டெலகிராம் லைவ்ல ரேஞ்சை ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகே, கொஞ்ச நேரத்துல ஒரு 12க்கெல்லாம் நிஃப்டி இந்த பேட்டர்ன்ல ஒரு பாட்டம்ல ஒரு சப்போர்ட் எடுக்கிறத பார்க்க முடியுது. ஓகே, ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்ல நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த ரேஞ்ச் தான் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுல மறுபடியும் நிஃப்டி சப்போர்ட் எடுத்து 23,950க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். ஒருவேளை டவுன் ட்ரெண்ட் வரணும்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ். மற்றபடி இதுல இருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா 23,950 தான் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டா இந்த ரேஞ்சிலே ரிவர்ஸ் ஆகலை. ஆனா பட் இந்த சேனல் பார்ட்னர் ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே இந்த சேனல் பேட்டர்ன் ரெஸ்பெக்ட் பண்ணி சைட் வைஸ்ல தான் டிராவல் ஆகிட்டு இருக்கு. அதை பிரேக் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். சேனல் பேட்டர்ன் அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணி மூவ் ஆகி 23,950ங்கிற டார்கெட்டை ரீச் ஆயிருந்துச்சு. தொடர்ந்து அதுல இருந்து அப் ட்ரெண்ட் கொடுத்து 24,120 பக்கத்துல வரைக்கும், அதாவது 24,076ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்துகிட்டு அதுக்கப்புறம் நிஃப்டி இந்த ரேஞ்சில் இன்னைக்கு கன்சல்டேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு, செகண்ட் லெவல் பக்கத்துல வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, நாளைக்கும் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஷார்ட்ல பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே 1 ஹவர் சார்ட்ல பார்த்துருந்தோம். நிஃப்டி ஒரு சேனல் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த சேனல் பேட்டர்ன்ல. இதுல இருந்து இப்போ ஓகே, ஸோ இதோட க்ளோசிங் தான், இல்ல ப்ரீவியஸ் க்ளோசிங் இதுதான். இந்த ப்ராப்பரான சேனல் பேட்டர்ன்ல க்ளோசிங் கொடுத்தனால இதுல இருந்து அப் ட்ரெண்ட் வரணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் நெகட்டிவ் நியூஸஸ்னால ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்து நிஃப்டி டைரக்டா 23,680 வரைக்கும் டெஸ்ட் பண்றதுக்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ நாளைக்கு நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு நல்ல க்ளோசிங் தான் கொடுத்துருக்கு. 24,000க்கு மேலேயே ஒரு பெட்டரான க்ளோசிங் நிஃப்டி கொடுத்துருக்கு. ஸோ தொடர்ந்து இதுல இருந்து முன்னேறி 24,350 வரைக்கும் நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, 15 மினிட்ஸ்ல பார்த்துடலாம். நாளைக்கு 24,000 ரேஞ்சில இருந்து 24,350 வரைக்கும் நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ரெண்டு காரணம், மறுபடியும் இந்த சேனல் பேட்டர்னை டெஸ்ட் பண்றதுக்காக போகலாம், பிளஸ் வந்து கேப் ஃபில்லிங்கும் எக்ஸாக்டா அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நாளைக்கு நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 350ங்கிறது 1% மேலே தான், பட் அந்த லெவல் வரும்னு தான் எதிர்பார்க்குறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நிஃப்டி 24,000ங்கிற சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணணும். இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து 24,000. இந்த சப்போர்ட்டை நிஃப்டி கண்டிப்பா ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணும் பட்சத்துல 24,350ங்கிற ரேஞ்சுக்கு நிஃப்டி போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே, ஒருவேளை இந்த ரேஞ்சுக்கு கீழே 24,000க்கு கீழே நிஃப்டி ஓப்பன் ஆச்சுன்னா மறுபடியும் அப் ட்ரெண்ட் எடுத்து இந்த 24,000ங்கிறத பிரேக் பண்ண ட்ரை பண்ணலாம். இது ஃபெயில் ஆச்சுன்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இன்னையோட லோவை பார்த்து வரலாம். 23,690, 680ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் நாளைக்கு மார்க்கெட்ல இருக்கு. இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ்ல நான் இதை தான் அதிகமாக எதிர்பார்க்கிறேன். ஓகே, அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. மறுபடியும் எந்த பெரிய நெகட்டிவ் நியூஸஸும் ஓவர் நைட்ல நடக்காத வரைக்கும் அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகவே இருக்கு. 24,350 வரைக்குமே நிஃப்டி நாளைக்கு போகலாம். ஓகே, ஸோ ஒரு நல்ல ட்ரெண்டிங்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சிறு ஹீரோ ட்ரேடுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்கும்னு தான் பார்க்குறேன் நிஃப்டியில. அது எப்படிங்கிறத நாளைக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, தொடர்ந்து இதோட லைவ் அப்டேட் நாளைக்கு ஏதாவது சேஞ்ச் இருக்கும் பட்சத்தில் டெலகிராமில் லைவ்ல போஸ்ட் பண்றேன். ஓகே, ஸோ இதோட இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். இது ஷார்ட் டேர்ம்ல நிஃப்டி வந்து நம்ம 1 ஹவர் சார்ட்டை பார்த்தோம்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. இது வந்து ஷார்ட் டேர்ம்ல. பட் ஆனால் வீக்லி சார்ட்டை செக் பண்ணா என்ன சொல்றது,
என்னமோ காமிக்குது. எந்த எந்த டைரக்ஷனுக்கு போகும்னா, see வீக்லி சார்ட்டை பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நிஃப்டியோட மூவ் வந்து இந்த மாதிரி இருந்திருக்குல்ல, இங்க இருந்து இந்த இதுல இருந்து அப் டர்ன் கொடுத்து ப்ராப்பரா வந்திருக்கு. அதுக்கப்புறமா டவுன் டர்ன் கொடுத்து இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ அப் டர்ன் இது வரைக்கும் போயிருக்கு. இப்போ மறுபடியும் இருந்து ரிஜெக்ஷன் தொடர்ந்து வந்திருக்கு. இந்த லோ வீக்லியில ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி கீழேயும் வந்துடுச்சு. ஸோ அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கணும்? இது ஒரு சப்போர்ட் 23,380ங்கிறது ஒரு சப்போர்ட். பட் ஆனா அதை விட இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆச்சுன்னா அப்படியே இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட காமிக்குது. 21,800ங்கிற ரேஞ்ச், 21,800ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் நிஃப்டி காமிக்குது. ஓகே, இது பிரேக் பண்ணுச்சுன்னா இது ஒரு எம் பேட்டர்ன் ரிஜெக்ஷனா இருக்கும் டவுன் டர்ன் சைடு நோக்கி. ஆனா இவ்வளவு பெரிய ஃபால் நடக்குமாங்கிறது டவுட் தான். பட் ஸ்டில் ஒரு வீக்லி சார்ட்ல ஒரு எம் பேட்டர்னுக்கான பாசிபிலிட்டிஸை நிஃப்டி காமிக்குது, விச் இஸ் ஒரு பெரிய பேரிஷ்னஸுக்கு மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி இந்த வார் ஓஸ்டானா அந்த நியூஸஸ் வந்து இந்த பேட்டர்னை பாசிபிள் ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது நாளைக்கு நாள் வச்சு ஒரு நாள் நடக்க போறது இல்லை. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எஸ்கலேட் ஆச்சுன்னா இந்த பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். பட் ஆனா இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம்ல நாளைக்கோட ட்ரெண்ட் வந்து அப் சைட் தான். நாளைக்கு மார்க்கெட் வந்து 24,350 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. இது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, தொடர்ந்து லைவ் அப்டேட்டுக்கு டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா வீடியோ வந்து ரீச் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட வியூஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.